அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என் பையனோட பிறந்த நாள். அந்த பிறந்த நாளைக்காக நம்மளே கேக் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் கேக் செஞ்சது இல்லையாம்மா அப்படிலாம் கேட்டுறாதீங்க. இதுக்கு முன்னாடிலாம் கேக் செஞ்சுருக்கேன். இருந்தாலும் வந்து நம்ம நம்ம பிறந்த நாள் அப்படிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இப்போ பிள்ளைக்கு பிறந்த நாளைக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பசங்க எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இந்த கேக்கு தான். அதனால சொல்லிட்டு தான் அந்த கேக்கை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இது என்ன கேக்குன்னு செஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. என்ன கேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேக்கு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால சொல்லி தான் இந்த கேக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மேலே எழுதுறதுக்கு வந்து எழுதினுமே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்காக நான் எழுதி எழுதி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்மளும் எப்படியாச்சும் எழுதிருவோம்னு சொல்லிட்டு நானும் இனிய போட்டேன். இனிய போட்டதுக்கப்புறம் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு பார்த்தா அப்படியே லைட்டாக கோடு கோடாக விழுந்துருது. கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி பார்ப்போம் மெதுவாக அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுதினாலும் எழுத முடியலை. முறுக்கு புளிகிற மாதிரி அப்பப்போ அங்கேயும் இங்கே வந்து வந்து புழிஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த இனிய பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் எழுதிடணும்னு சொல்லிட்டு நானும் முயற்சிக்கிறேன். ஏன்னா முயற்சி பண்ணால் வந்து நம்ம தோல்வி அடைய மாட்டோம் அப்படிங்கிற சொல்றதுக்கான ஃபஸ்ட்டு முயற்சி. நான் வந்து ஹாப்பி பர்த்டே வந்து டாபிக் வந்து நம்ம வாங்கி தான் வச்சுருக்கேன். இது வரைக்கும் நான் எழுதுனதே கிடையாது. அதனால சொல்லிட்டு தான் வந்து எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். இது வந்து பட்டர் க்ரீம். அதுவும் இல்லாமல் அது ஹோலில் வேற வந்து வந்து சுகர் வந்து அடைச்சிக்குது. ஒழுங்கா சுகர் வந்து நான் இது பண்ணலை போல இருக்குது. அதனால சொல்லிட்டு அந்த சுகரை எடுத்து எடுத்து விட்டுட்டு நம்ம செய்கிறதுக்காட்டியும் இப்படி தான் இருக்குது. இனிய பிறந்தநாள் சரி ஒரு வாட்டி எழுதிட்டோம், இன்னொரு வாட்டி எழுதிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டியும் எழுத ஆரம்பித்தேன். நான் போட்டேன்னா அது வந்து மாதிரியே வரல. அது என்னன்னா முறுக்கு மாதிரி வந்துருச்சு. ஐயய்ய! இது என்ன இப்படி இழிச்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை அழிச்சிருவோன்னு சொல்லிட்டு இதை அழிச்சு விட்டுட்டு மறுபடியும் போட ஆரம்பித்தேன். என்னால் பெருசாக வருது. சரி எப்படியோ நம்ம ட்ரை பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காகவே இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் வந்து கேக்கு தான் செஞ்சுருக்கோம். இந்த வந்து கேக்கு செஞ்சு விட்டு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுறவங்க எத்தனை பேர் இருப்போம். அந்த ட்ரை பண்ணுறவங்கள நானும் ஒருத்தது போல் இருக்குது. இன்றைக்கி எப்படியாவது அதை ட்ரை பண்ணி எழுதணும். என் பையன் தான் அழகாக எழுதுவான். அவன் எழுதுறத பார்த்தா அழகாக இருக்கும். அவன் இங்கிலீஷ் எழுதிடுவான், தமிழ் எழுதிடுவான். எனக்கு எழுத தெரிய மாட்டேங்குது. அவன் வந்தோடனே எழுதி பார்ப்போம் கேக்கில் எப்படி இருக்குன்ட்டு. அவன் எழுதுறத பார்த்தா சூப்பராக எழுதுவான். சரி நான் எழுதி ஏதோ முடிச்சிட்டேன். பிடிச்சது லைக் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். என் பையனுக்கு வாழ்த்து சொல்லுங்கள்.